ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டிகே பாக்ஸிங் ஃபிட்னஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி ஹுக் பஞ்சஸ்க்கு நம்ம டிஃபெண்ட் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்ப்போம். இப்போ உங்களோட ஒப்போனன்ட் வந்து ஒரு ஹுக் த்ரோ பண்ணுறாருன்னா அது ரெண்டு விதமாக நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணலாம். ஒன்று வந்து ஹுக்கை கேட்ச் பண்ணுறது, ரெண்டாவது வந்து ஹுக்குக்கு வந்து வீவ் பண்ணுறது. இப்போ நம்ம எப்படி வந்து கேட்ச் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்ப்போம். ஸோ இது சரியாக அப்சர்வ் பண்ணுங்கள். ஒரு ஹுக் பஞ்ச் ஒன்று வருது, நீங்கள் ஸ்டான்ஸில் இருக்கீங்க, வரும்போது சரியாக எப்படி கேட்ச் பண்ணுறீங்க. கேட்ச் பண்ணுறது பெரிய ஒரு விஷயம் இல்லை, ஜஸ்ட் வந்து ஒரு டெலிஃபோன் பேசுகிற மாதிரி நீங்கள் கேட்ச் பண்ணுங்க. ஓகே, கேட்ச் கேட்ச் கேட்ச். அதே மாதிரி இந்த சைடில் வந்துச்சுன்னு சொன்னால் அதை கேட்ச் பண்ணுங்க. கேட்ச் கேட்ச் கேட்ச். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்ச் பண்ண உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக அட்டாக்கை வாங்கிட்டு நம்ம உள்ளுக்கு போயிட்டு பஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஹுக் பஞ்சுக்கு செகண்ட் டிஃபென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீவ். வீவ்ன்றது நம்ம வந்து யூ ஷேப்பில் உட்காந்து எழும்புறது, அவ்வளோதான். ஸோ சரியாக அப்சர்வ் பண்ணுங்க. ஒரு லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு ஹுக் வருதுன்னா நீங்கள் லெஃப்ட் சைடுக்கு யூ ஷேப்பில் போகிறீங்க. ஓகே, அப்சர்வ். ஓகே, கெயின். இதுவே ரைட் சைட்லேருந்து ஒரு ஹுக் வருதுன்னா நீங்கள் இந்த சைடில் வீவ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இந்த வீவை வந்து எப்படி நம்ம ஸ்லிப் லைன் மூலியமாக பழகிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கொடி கட்டுற கயிறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னால் 2 போல் இப்படி கட்டிக்கோங்க. ஸோ அதுதான் ஸ்லிப் லைன். ஸோ அதை இப்படி வச்சு நம்ம எப்படி வீவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம ஹுக்குக்கு வந்து வீவை பழகிறதுக்கு நம்ம ஸ்லிப் லைனுக்கு இந்த சைடு வந்துடணும். ஸோ இந்த சைடில் வந்து ஹுக் வார்தான் நினச்சி அந்த சைடு போயிட்டு நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் வீவ். சரியாக அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கீங்க, வீவ் பண்ணி காலோடு சேர்த்து அந்த சைடு போக போகிறீங்க. வீவ் 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 வீவ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் டைம் செஞ்சு பழகிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வீவை வந்து ஈஸியாகவே கற்றுக்க முடியும். ஆல்ரைட் எவ்ரிவான், இந்த வீடியோவில் எப்படி நம்ம வந்து ஹுக்ஸுக்கு நம்ம டிஃபெண்ட் பண்ணுறது அப்படி பற்றி பார்த்தோம். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸிங் வந்து டெக்னிக்கலாக கற்றுக்கணும் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பர் டயல் பண்ணுங்கள். டிகே பாக்ஸிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள்.